அம்மா ரொம்ப பசிக்குதுமா, எவ்வளோ நேரமாக தான் வெயிட் பண்ணுறது, இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுமா, பசி உயிர் போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நேற்றும் இப்படி தான் சாப்பாடு லேட்டாக தான் போட்டிங்க, வயிற்றுலேருந்து ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குதுமா. எனக்கு புரியுது, ஆனால் நான் என்ன செய்யட்டும், அம்மாவுக்கு தான் ரொம்ப பசிக்குது, ஒரு 2 நிமிஷம் பொறு, முடிஞ்சிடும். ஏதோ செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை அப்படியே படுத்து விட்டான் சோஃபாவில். ஹாய் கைஸ், இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச இட்லியும் பீக்கங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். சட்னி எப்படி பண்ணணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்று தனது யூடியூப் சேனலுக்கு சமைத்து வைத்ததை வீடியோ எடுத்து கொண்டிருந்தாள் ராணி. ஒரு வழியாக 10வது டேக்கில் முடித்து விட்டாள் வீடியோவை. இப்போது வா சாப்பிடலாம் என்று குழந்தையை அழைக்க ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடித்த குழந்தை தூங்கிவிட்டிருந்தான். நன்றாக ஆறிப்போய்ந்த இட்லியை அடுத்த நாள் வீடியோவிற்கான இட்லி உப்புமாவிற்கு எடுத்து வைத்தாள் ராணி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு குட்டி கதையில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.